ஹலோ மை டியர் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நாம் இன்றைக்கி எந்த வீடியோட ஒரு ரியாக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பிருத்திவிராஜ் சார் நடிப்பில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. படத்தோட பேர் விலாயத் புதா. ஸோ அந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரைலர் தான் வந்திருக்கு. அந்த ட்ரைலர் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். பிருத்திவிராஜ் சாருக்கு மேலே இன்னொரு ஸ்ட்ராங் பேக் போன் ஆஃப் த ஃபிலிம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நம்ம ஜேஎக்ஸ் பிஜாய் சார் தான் வந்து மியூசிக் பண்ணுறாங்க. ஸோ ஜேஎக்ஸ் பிஜாய் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு அவரோட அந்த மியூசிக்கில் ரொம்ப பிடிச்ச மியூசிக் கிங் ஆஃப் கொத்தான்னு ஒரு படம் வந்தது இல்லையா, அந்த படத்தில் வர மியூசிக் தான் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா போய் கேட்டு பாருங்கள். சூப்பர் மியூசிக்காக இருக்கும், வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படமை யார் எடுக்கிறாங்க அப்படின்னா, ஜெயன் நம்பியார் அப்படின்றவர் தான் எடுக்கிறாரு. இது அவரோட டெபியூ ஃபிலிம்னு நினைக்கிறேன். ஒரு வேளை தப்பாக கூட இருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்த வரைக்கும் அவர் வந்து அசோசியேட் டைரக்டராக வந்து லூசிஃபர் படத்துலையும், அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து லூசிஃபர் படத்தில் ப்ரோ டேடி படத்துலையும், அதுக்கப்புறம் அசோசியேட் டைரக்டராக வந்து ஐயப்பனும் கோஷியும், அதுக்கப்புறம் வேறு ஏதோ ஒரு படம் போட்டிருந்தது. ஸோ அந்த படத்துலலாம் வந்து பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அவரோட டெபியூ ஃபிலிம். அதுக்கப்புறம் ரிட்டன் பை யார் அப்படின்னா ஜிஆர் இந்துகோபன், அதுக்கப்புறம் ராஜேஷ் பினாடன். ஓகே, இவங்க தான் எழுதியிருக்காங்க. டைரக்ட் பண்ணுறது தான் வந்து ஜெயன் நம்பியார். அதுக்கப்புறம் எடிட்டர் வந்து ஸ்ரீஜித் சாரக். அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர் வந்து ஜித்து செபாஸ்டின். இந்த ட்ரெய்லர் வந்து 2 minutes 28 seconds இருக்குது. பார்க்கலாம். 3, 2, 1 go. മേൽപ്പറഞ്ഞ അഡ്രസ്സിൽ കഴിഞ്ഞ 55 വർഷമായി സ്ഥിരതാമസക്കാരനായ ഞാൻ 7-5-24, 8-5-24 എന്നീ ദിവസങ്ങളിൽ കൊടൈക്കനാലിൽ പോയി തിരിച്ചു വരുമ്പോൾ എൻ്റെ വീടിൻ്റെ പുറകിൽ നിന്ന് ഏകദേശം 14 ഇഞ്ചോളം ചുറ്റുവണ്ണമുള്ള ചന്ദനമരം മോഷണം പോയതായി കാണപ്പെട്ടു. ഇഷ്ടപ്പെട്ടായതുകൊണ്ടേ നാളെ ഇനി ഏണിയാവണ്ടല്ലോ എന്ന് വെച്ച് ഇവിടെ വന്ന് ചുമ്മാ ഒരു പരാതിയും കൊടുക്കും. അവൻ നോക്കി വെച്ചാൽ അവൻ കൊണ്ടു. അവന്റെ തൊഴിലായി ചന്ദനം മോഷണം. மியூசிக் சொன்னல தெரியுதா யார் வந்திருக்காங்கன்னு? ஓ, மாஸ் என்ட்ரியில நம்ம ஹீரோ ഡബിൾ മോഹൻ കൊള്ളാലോ. ഡബിൾ മോഹൻ പല പേരും വിളിക്കും. ഡബിൾ മോഹനൻ, സാൻഡൽ മോഹനൻ, ചിന്ന വീരപ്പൻ. ഓ, ഇവര് കൊള്ളക്കാരൻ മോഹനോടാ പ്രേമം. ഓ, നീ തോറ്റാ ഞാൻ വെറും ചോലക്കിലെ ചെമ്പകത്തിന്റെ മോളാം. പക്ഷെ എനിക്ക് ഡബിൾ മോഹനന്റെ ഭാര്യയായിട്ട് ഈ മറയൂർ ടൗണിൽ കൂടെ നെഞ്ചും വിരിച്ച് നടക്കണം. സാറേ ഡബിളിന്റെ പരിപാടിയാണെന്ന് സാറിന് അറിയാം. ഇവിടെ ഉള്ള എല്ലാ என்னடா ഇവര് കമ്പനികളെ കയറ്റിയും TSK. ആക്സിഡന്റ് ആണെന്നൊക്കെ പറഞ്ഞ് നീ ഞങ്ങളെ പറ്റിച്ച് കുറെ കടത്തിയതല്ലേ? ചന്ദനം. യശോധാവല്യം എന്നൊരു പ്രയോഗമുണ്ട് മലയാളത്തിൽ. ശുഭ്രനിറത്തിൽ വിലസി നിൽക്കുന്ന എന്നർത്ഥം. അതിന്റെ തണലിൽ നിന്നാ മതി, കറ പുരണ്ടവരും തിളങ്ങും. അവനിങ്ങ് വരട്ടെ. ഓ, ഇനി ഇടപാട് നമ്മൾ തമ്മിലാ. ഒരിടത്തിന്റെ ഉടമ ഇതിൽ കക്ഷിയല്ല. ഞാൻ വില പറഞ്ഞ് ഉറപ്പിച്ച ഇടപാടിന്റെ ഇടയിലോട്ട് നീ തല. என்னடா இவ்வளோ ரேசியா போகுது ட்ரெய்லரு? ഒന്നുകൂടെ വിളയണം. അടുത്ത അവന്റെ സുരാജ്. തൊട്ടാ ഞാൻ കൊല്ലും, ആരാണെങ്കിലും കൊല്ലും. വിളച്ചിലെടുക്കല്ലേടാ. കാക്കിയിട്ട് ഒരുപാട് என்ன ஆக்டர்யா? ഓ, മലയും മോഹനും അന്നും ഇന്നും ഇവിടെ തന്നെ ഉണ്ട്. പണി വരാൻ കിടക്കുന്നുള്ളൂ മോഹന. நைஸ் நைஸ். ജേക്സ് ബിജോയ്, ഇതാ சொன்னல, ഇതാ 15 ചന്ദനത്തിലെ ഏറ്റവും ലക്ഷണമൊത്ത വിലായത്ത് എനിക്കായിട്ട് അങ്ങേരോട് പോയി പറഞ്ഞു. വിലായത് ബുദ്ധ ബുദ്ധ അങ്ങോട്ട് വരുന്നുണ്ടെന്ന്. ഇനിയൊണ്ടാ ഉണ്ട് ഇതില്. നീങ്ക വാ. റൈറ്റ് കൊളുത്തിടറാ. 21 November இந்த மாதமா ரிலீஸு. ஆக செம்ம ட்ரெய்லரு. ஒரு ரேசியான ட்ரெய்லரு. 2 minutes 44 எவ்வளோ 22 எவ்வளோ செகண்ட்ஸ் தெரியல. ஆனால் செம்ம ரேசியான ஒரு ட்ரெய்லர். நம்ம சுராஜ் சார் இருக்கிறது எனக்கு தெரியாது, சீரியஸ்லி எனக்கு தெரியாது. நான் இப்போ தான் பார்க்குறேன், ட்ரெய்லரில் தான் பார்க்குறேன். என்ன ஆக்டரு அவரை கொண்டு வந்து வச்சுருக்காங்க மறுபடி. ஓகே, இது வந்து ஒரு பவர் ஹவுஸ் ஆஃப் என்னது ஆக்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல, எல்லாத்தையும் கூப்பிட்டு உள்ளே வச்சுருக்காங்க. மலையாள சினிமா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இந்த இதில் வந்து எல்லா ஆக்டருமே வந்து ஒரு செம்ம பர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலி. இதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டாக கலீஃபா இல்லை, அடுத்த வருஷம் கலீஃபா ரிலீஸு. இன்னும் இது போயிட்டுருக்கு, ஷூட்டிங்ஸ் போயிட்டுருக்கு. இது ஷூட்டிங்ஸ் எல்லாம் முடிஞ்சு ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே ஆப்போசிட்டாக கலீஃபா ட்ரைலர் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஜேக்ஸ் பிஜாய் தானே மியூசிக்கு தெரில. ஆனால் செம்ம ஸ்டைலிஷ், செம்ம ஆக்ஷனாக இருந்தது படம். அவ்வளோ என்னது கொரியோ பண்ணியிருக்காங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. இது அப்படியே கான்ட்ராஸ்ட்டு செம்மையாக இருக்குது. சூப்பர் ட்ரைலர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
இவரோட நடிப்பில் நான் பார்த்த ஃபஸ்ட்டு ஃபிலிம் வந்து மும்பை போலீஸ் ஐ திங்க் தான். அதுக்கப்புறம் மெமரிஸ் அப்படின்னு ஒரு படம் வந்திருந்தது. அந்த படம்லாம் பார்த்துட்டு தான் ஃபேன் ஆனேன். அதுக்கப்புறம் தான் தமிழில் வந்து மொழி படம் வந்தது. ஸோ இவரோட மேக்ஸிமம் படங்கள் வந்து பார்த்துருக்கேன், பேர் தான் வரமாட்டேருந்து. அண்ட் இவர் டேரக்டராகவும் வந்து செம ஹிட்டு கொடுத்துட்ருக்காரு. ஃபஸ்ட்டு லூசிஃபர், தென் ப்ரோ டேடி ஐ திங்க் அது வந்து இதில் வந்தது, கொரோனா சமயத்தில் ஓடிடியில் வந்திருந்தது. ப்ரோ டேடி வந்து ஒரு லைட் ஹார்ட்டட் ஃபிலிம், சூப்பராக இருக்கும். ஒரு டைம் இருந்துச்சு அப்படின்னா போய் பாருங்கள். லூசிஃபர் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பட் ப்ரோ டேடி மஸ்ட் வாட்ச், கன்ஃபார்மாக பாருங்கள். ஒரு நல்ல ஃபிலிம்னா அதை நீங்கள் எதுவும் நம்ம கூட கனெக்ட்லாம் பண்ணிக்க முடியாது, பட் இருந்தாலும் அது வந்து ஒரு ஃபீல் குட் மூவி, ஒரு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் தான் லூசிஃபர் 2. அதுக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்துருந்தேன், மம்முட்டி சார் கூட ஒரு படம், அது பேர் என்ன, மதுரை ராஜாவா? மதுரை ராஜா கரெக்டாக பேர் தெரில, ஆனால் மம்முட்டி சார் கூட ஒரு படம் அண்ணன் தம்பியாக நடிச்சிருப்பாங்க. அவர் வந்து டானாக இருப்பார், மதுரையில் டானாக இருப்பார். மதுரை ராஜான்னு தான் நினைக்கிறேன், மேக்ஸிமம் அதுவாக தான் இருக்கும். ஸோ அந்த படங்கள்லாம் பார்த்துட்டு தான் நான் இவருக்கு ஃபேன் ஆனேன். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் படங்களை வந்து நான் பார்த்துட்ருக்கேன். ட்ரெய்லர் வந்து அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மியூசிக் சொன்னேன்ல, ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னேன் மியூசிக் சூப்பராக இருக்குன்னு. மியூசிக் அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபி ஆல்சோ. ஸோ இந்த படம் வரும்போது இதோட ஒரு ட்ரூ பொட்டென்ஷியல் அப்படின்றது தெரியும். ஏன்னா இப்போ மலையாள ஃபிலிம் வந்து மேக்ஸிமம் வந்து வர படங்களில் மேக்ஸிமம் வந்து ஹிட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் பெரிய ஹீரோ சின்ன ஹீரோ அப்படின்றதெல்லாம் இல்லாமல் கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படம் வரும்போது நல்லா இருந்துச்சு அப்படின்னா பார்த்துட்டு சொல்கிறேன், நீங்களும் நல்லா இருந்துச்சுன்னா பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த ட்ரைலர் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிக்கலையா அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பண்ண மாட்டீங்க, பாய்.